ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு பிரஸ் எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஈஸிங்கிற பிராண்டில் வந்து ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஒன் லைட். இந்த கேமராவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 வருது. அந்த காஸ்ட்டுக்கு இந்த கேமரா ஒர்த்தா இல்லையான்னு தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5K 30 FPS வரையும் மேக்ஸிமம் வீடியோ எடுத்துக்கலாம். 4Kல 60 FPS வரையும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இமேஜஸ் கூட நல்லா எடுத்துக்கலாம் கிறிஸ்டல் கிளியரா. அப்புறம் வந்து அப்பேச்சர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா f1.9 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் EIS சப்போர்ட்லாம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா கிடையாது. நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருக்கு உள்ள வந்து அதோட தான் யூஸ் பண்ண முடியும். அப் டு 30 மீட்டர் வரையும் போகும் வாட்டர் ப்ரூஃப். வந்து ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. பேட்டரி வந்து 1050 mAh பேட்டரி வந்து 2 பேட்டரி மொத்தம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா TFT HD ஸ்க்ரீன். இதில் வந்து டச் கிடையாது, நம்ம பட்டன்ஸ் மூலியமா தான் யூஸ் பண்ணணும். லூப் வீடியோ சப்போர்ட் இருக்கு, லேப்ஸ் வீடியோ சப்போர்ட் இருக்கு, ஸ்லோ மோஷன் இருக்கு, குயிக் ஆக்ஷன் வீடியோ இருக்கு. அப்புறம் டைம் லேப்ஸ் போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB டு அப் டு 256 GB வரையும் ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம். அப்புறம் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குல்ல. வாங்க பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ்ல ஈஸி ஒன் லைட் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் பிளஸ் அந்த மாடல் நேம். ஓப்பன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் உள்ள ஆக்ஷன் கேமரா வித் வாட்டர் ப்ரூஃப் கேஸோட இருக்கு. கேமரா ஓர வச்சிருவோம். வேற உள்ள என்னென்ன அசசரிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஹெல்மெட்ல ஃபிட் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ராப் இருக்கு. அப்புறம் மவுண்ட் பண்றதுக்கு அந்த ஸ்க்ரூ பண்றதுக்கு அந்த ஸ்டாண்ட் இருக்கு. அப்புறம் மெயின் திங், இந்த கேமரா பர்ச்சேஸ் பண்ணுங்க ரீசன் வந்து டைப் சி மைக் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் வந்து நிறைய கேமராஸ்ல வராது. ஆக்ஷன் கேமரா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை இவங்க கூடவே கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஹெல்மெட் மவுண்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஸ்டாண்ட் தான். இது ஹெல்மெட் மேல மவுண்ட் பண்றதுக்கு வித் டபுள் டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் வந்து. பட்டு கொஞ்சம் ஓரம் பாப்பா, ஒரு 5 நிமிஷம் இருப்பா, 5 நிமிஷம் இருப்பா, வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிடும், 5 நிமிஷம் இருப்பா. வேற சும்மா சும்மா கொடுக்குவாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, சாப்பிட்ற பொருள் இல்லை போ. அப்புறம் கேமரா கேரி பண்றதுக்கு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுவும் ஹெல்மெட் ஃபிட் பண்றதுக்கான அந்த அட்ஜஸ்டபிள் தான். அப்புறம் மெயின் திங் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுல டுவல் பேட்டரி தராங்க. ஓகேங்களா, எல்லாம் ஒரு பேட்டரி தான் தருவாங்க, இவங்க டுவல் பேட்டரி தராங்க. பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். பேட்டரியோட ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1050 mAh பேட்டரி. சிங்கிள் பேட்டரி வந்து 90 மினிட்ஸ் வரும். டியூல் பேட்டரி சேர்த்து நமக்கு ஒரு 180 மினிட்ஸ் வரும் டியூரேஷன் வந்து. அப்புறம் யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டு. இந்த வாரண்டி கார்டு QR கோடு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி உங்க வாரண்டி கிளைம் பண்ணும். அப்புறம் இது டிஸ்க்ளைமர், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கார்டு கொடுத்துருக்கான். அப்புறம் ஒரு கிரீட்டிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்கான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல இருந்து கேமரா ரிமூவ் பண்றோம். வாட்டர் ப்ரூஃப் கேஸ்ல இருந்து. கேஸ் நல்லா குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா லுக்கை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இருந்தது. அவ்வளோ ப்ரீமியமாக இருந்தது லுக் வந்து. அண்டர் 6.5Kல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு தராங்க, நல்லா இருக்கான்னு நினச்சா நல்லா ஒர்த்தாக தான் இருக்கு. மேலே இருக்க இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் அப்பப்போ வந்து கலட்டி கிளீன் பண்ணி போட்டால் போதும். ஏன்னா கேமராக்கு இது ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இது இருக்கிறதுனால கேமரா எதுவும் ப்ராப்ளம் வராது. பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
ஆன் ஆயிடுச்சு. லாங்குவேஜ் இங்கிலீஷ். வீடியோ இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு 5K30 இருக்கு. நம்ம வீடியோ ரெசல்யூஷன்ல வந்து 4K 60 FPS வச்சுக்கலாம். அதே மாதிரி வேற என்ன இருக்கு, வீடியோ குவாலிட்டியில வந்து ஐல வச்சுக்கோங்க. ப்ரீ ரெக்கார்ட் இருக்கு. இஏஎஸ் ஆன் பண்ணா வீடியோ ஸ்டெபிலிட்டி இருக்கும். நம்ம வந்து மோட்டோ விளாக் பண்ற மாதிரி இருந்தால் அந்த இஏஎஸ் ஆன் பண்ணோம்னா அந்த வைட் ஆங்கிள் வந்து கவர் ஆகாது. அதனால இஏஎஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பேலன்ஸு, ஒயிட் பேலன்ஸு, ஃபில்டரு, இவி, மீட்டரிங் மோடு, இமேஜ் ஆப்டிக்கல் ஸ்டெபிலேஷனு ஆட்டோல இருக்கட்டும். அப்புறம் வேற என்ன இருக்கு, டேட்டா ஸ்டாம்ப்பு, வீடியோ சவுண்டு ஆன்ல இருக்கு, மோஷன் டிடெக்ஷன் க்ளோஸ்ல இருக்கு, கரெக்டு. அப்புறம் வேற என்ன இருக்கு, பேக் வந்தா வெர்டிக்கல் ஷூட்டிங்கு க்ளோஸ், ஓகே. டைம் கேப்சரு க்ளோஸ். ஸ்டார்ட் டைம் வந்து டியூரேஷன் வந்து எவ்வளோ நேரம் இருக்கு, கரண்ட் டைம் அது தேவையில்ல. ஷூட்டிங் மோடு, ஷூட்டிங் மோடில் என்னென்ன இருக்குது, நார்மல் வீடியோ, லூப் வீடியோ, ஸ்லோ மோஷனு, நார்மலு, ஸ்லோ மோஷன், லூப் வீடியோ, லூப் ரெக்கார்டிங் இருக்குது, டைம் லேப்ஸ் வீடியோ இருக்குது. நம்ம நார்மல் வீடியோ தான் இப்போ எடுக்கணும். அடுத்தது லைட்னிங் லெவலு, லைட் சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி, வியூ செட்டிங்கு, ஒய்டு ஆங்கிளில் இருக்குது, எல்இடி இண்டிகேட்டர் ஆனில் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் சேவரு, ஆட்டோமேட்டிக் ஷட் டவுனு. அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஆஃப் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். டிவைஸ் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியாது கண்டினியூஸாக. வார்ம் டோன் செட்டிங்ஸு, மிடிலு, ஐ, லோ க்ளோஸு, ஐ, மைக்ரோஃபோன்ஸு, இதில் வந்து பில்டின் மைக்கு, ஆட்டோ கொடுத்து வச்சுக்கலாம். நாய்ஸ் ரெடியூஷனு க்ளோஸு, ஓகே. அப்புறம் பவர் ஆன் சவுண்டு, ஐகான் டிஸ்பிளே ஆனில் இருக்குது, ஒய்ஃபை, கார் மோடு, லாங்குவேஜ். லாங்குவேஜ் இத்தனை லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, வந்து இங்கிலீஷே போதும். டைம் ஃபார்மேட்டு, இது வந்து டேட்டு மந்த் இயர் இருக்கா. இதெல்லாம் செட் பண்ண முடியல. அப்புறம் டைம் செட்டிங் இருக்கு, டேட் செட்டிங்கு 26, டேட் வந்து இன்னைக்கு சாரி இது மாசம், இது 4வது மாசம். நெக்ஸ்ட் டேட்டு 20 செட் பண்ணியாச்சு. டேட் ஆக்சுவலா இன்னைக்கு 19. நான் வந்து என்ன பண்ணேன், தப்பா வந்து 20 செட் பண்ணிட்டேன். அதனால ரீசெட் பண்றேன். 19 இன்னைக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பேக்ல இருக்கு. இந்த சைட்ல ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வந்து நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளே சேஞ்ச் ஆயிடும். இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி மூலியமா இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்படியே வந்து அதே கீழ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணா பேக் டிஸ்பிளே சேஞ்ச் ஆயிடும். இந்த கேமராவோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம் அவுட்டோர்ல ஷூட் பண்ணி. ஏன்னா வீடியோ எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு வாங்க வீடியோ குவாலிட்டி எடுத்து செக் பண்ணிட்டு பார்ப்போம். வீடியோ ஃபுட்டேஜ் வந்து வித்தவுட் மைக்ல செக் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு ஆடியோ குவாலிட்டி வந்து. இப்போ பேசுறது எப்படி இருக்குன்னு கேளுங்க.
ஆடியோ கவரேஜ் வந்து வெயில் வர பயங்கரமாக அடிக்குது. இந்த டைமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குவாலிட்டி வந்து ஒயிட் ஆங்கிள் எவ்வளோ கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வித் மைக்கில் வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா வித்தவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்தது. வித் மைக்கில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாய்ஸ் கேன்சலேஷனு இந்த மாதிரி எதாவது இருக்கா, ரெடியூஸ் ஆகுதா. பண்ணோட கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிச்சு வந்து, ஏன்னா இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த கேமரா குவாலிட்டி உண்மையிலே நல்லா தான் இருக்கு. எப்படி சொல்றது, ஆடியோ குவாலிட்டி ஆகட்டும், ஸ்டெபிலிட்டி ஆகும், எல்லாமே நல்லா தான் இருக்கு.